வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தொடரும் பதற்றம். தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசியல் தலைமைகள் இரங்கல். போலீசார் தொடர்பில் கெகல்பத்ர பத்மி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். மன்னாரில் போலீசாரின் அடாவடி. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களை கைது செய்ய நடவடிக்கை. அரசு நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் போதைப்பொருள் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள தயார். நாமல் அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் தற்பொழுது வரை 38 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் 12 பேர் ஆண்கள், 16 பேர் பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் என மொத்தம் 38 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் சிக்கி 29 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கரூரில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையிலான பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்துக்கு தாய்மார்கள், குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் என ஆயிரக்கணக்கில் மக்கள் வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் கழகத்தின் தலைவர் விஜயை காண குவிந்த கூட்டத்தில் பெரும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நெரிசலில் சிக்கி 22 பேர் மயக்கமடைந்துள்ள நிலையில் அவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 10 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் என மொத்தம் 29 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசியல் தலைமைகள் தங்களது இரங்கல்களை வெளியிட்டுள்ளனர். கரூரில் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையிலான பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது. இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 29 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் 22 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து வெளியிட்டுள்ளனர். இதில் உயிரிழந்த மக்களுக்கு தமது இரங்கல்களை அவர் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சைகளை அளித்திடும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட ஆட்சியரையும் தொடர்பு கொண்டு அறிவுறுத்தியுள்ளேன். அருகிலுள்ள திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷிடம் போர்க்கால அடிப்படையில் தேவையான உதவியினை செய்து தரும்படி உத்தரவிட்டிருக்கின்றேன். அங்கு விரைவில் நிலைமையை சீராக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏடிஜிபியிடம் பேசியிருக்கிறேன். பொதுமக்கள், மருத்துவர்களும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். பிரபல பாதாள உலக குழு தலைவர் கெகல்பத்ர பத்மி இலங்கை போலீஸ் திணைக்கள அதிகாரிகள் தொடர்பிலான சில அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெகல்பத்ர பத்மி, கமாண்டோ சாலிந்து, பெக்கோ சமன் உள்ளிட்ட பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்வதற்கு இலங்கை மற்றும் இந்தோனேஷிய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர். கெகல்பத்ர பத்மவுக்கு இந்த நடவடிக்கை தொடர்பில் முன்கூட்டியே தெரியப்படுத்தப்பட்டிருந்தது எனவும் போலீஸ் உத்தியோகத்தர்களே இதுகுறித்து கூறியதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் சர்வதேச போலீசினால் பிறப்பிக்கப்பட்ட சிகப்பு எச்சரிக்கை அறிக்கை தொடர்பிலும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது என தெரிவிக்கப்படுகிறது. இன்டர்போல் போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கெகல்பத்ர பத்மேவின் புகைப்படத்தையும் சில போலீஸ் அதிகாரிகள் பத்மேவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மன்னாரில் நேற்றைய தினம் இரவு போலீசார் கொடூரமாக தாக்கியதில் காயமடைந்த பொதுமக்கள் மீது பல்வேறு விதமான பொய்யான வழக்குகளை தொடுத்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கொடூரமாக தாக்கிய நிலையில் தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்து பொதுமக்கள் அவசர ஆம்புலன்ஸ் சேவையூடாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் போலீசார் தங்கள் மீது உள்ள குற்றத்தை மறைக்கும் விதமாக பொதுமக்கள் மீது பல்வேறு விதமான பொய்யான வழக்குகளை தொடுத்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் மேலும் போராட்டத்தில் முன்னின்று செயற்படும் சமூக செயற்பாட்டாளர்கள் சிலரை
கைது செய்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் அமைதியான மக்கள் போராட்டத்தில் பெண்கள், மத குருக்கள், பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்ட போலீசார் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளை போராட்டக்குழு முன்னெடுக்க உள்ளதுடன் மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் போலீஸ் முறைப்பாட்டு பிரிவிலும் முறைப்பாடு மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் குற்றச்சாட்டினை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஐஸ் போதைப்பொருள் குறித்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக ஐஸ் போதைப்பொருள் தொடர்பில் தமக்கு எதிராக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுவதாக சந்தேகப்படும் ரசாயனத்தை தருவித்தார் என குற்றம் சுமத்தப்பட்ட மனம்பேரி என்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் ஒரு உறுப்பினர் எனவும் அவரது உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 8000 பேரில் ஒருவர் தொடர்பிலான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த இலங்கையிலும் ஐஸ் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்பு உண்டு என எவரேனும் வாதம் செய்வதால் அதே வாதத்தின் பிரகாரம் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கான பெயரிடப்பட்ட 29 பேரில் ஒருவர் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்பட்டிருப்பதனால் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலில் பொறுப்பினை அனுரகுமார் திசாநாயக்க ஏற்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் உறுப்பினர் ஒருவர் குற்றச் செயலில் ஈடுபட்டால் அதன் பொறுப்பை கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றச்செயலுக்கான பொறுப்பினை ஜேவிபி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என நாமல் ராஜபக்ஷ மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.